நத்தம் அருகே குட்டூரில் அருள்மிகு உண்ணாமலை அம்பாள் உடனுரையார் அண்ணாமலையார் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் புன்னம்பட்டி கிராமம் குட்டூரில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள அருள்மிகு உண்ணாமலை அம்பாள் உடனுரையார் அண்ணாமலையார் திருக்கோவில் நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 மணி அளவில் நடைபெற்றது. முன்னதாக கடந்த 19/4/2024 வெள்ளிக்கிழமை காலை மங்கள இசை, திருமறை, கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், தனி பூஜை, வாசு சாஸ்திரம், திக் பந்தனம், பிரபசபலி, விருட்ச கிரகணம், அங்குரபரணம், ரஸ்ன பந்தனம் முதலான யாகங்கள், பூஜைகள், வேத பரப்பண திருகுருவேதம் மூலம் மந்திர ஹோமம் நடத்தப்பட்டு அதைத் தொடர்ந்து பூர்ண கும்ப தீபாதரணை, சதுர்வேத, திருமறை, ஆசீர்வாத சுவாமி எந்திர பிரதிஷ்டை நடைபெற்றது. காலை விக்னேஸ்வர பூஜை, புண்ணிய யாகசாசனம், மண்டப சாந்தி, பிம்ம சுக்கி, லட்சுமி பூஜை, கோ பூஜை, 4ஆம் கால பூஜை, யாக பூஜை, வேதபரணயம், திரவிய குதி, மூல மந்திரம், ஹோம நாடி, சந்தனம் ஹஸ்பரணம் உள்ளிட்ட பூஜைகளும், மகாபூர்ணகுதி தீபாதனையும், சதுர்வேத ஆசீர்வாதமும், யதசரத்னம், கடம்பலவனம் வந்த பிறகு கலசங்களுக்கு பூஜைகள் நடந்தது. தீபாவனை தொடர்ந்து மேலதாளம் முழங்க ஏற்கனவே யாகசாலையில் வைக்கப்பட்டிருந்த அய்யனார் அருவி, அழகர் மலை, கரந்தமலை, காசி, ராமேஸ்வரம், வைகை உள்ளிட்ட பல்வேறு புண்ணிய ஸ்தலங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித தீர்த்தம் குடங்கள் ஊர்வலமாக கோபுர உச்சிக்கு எடுத்து செல்லப்பட்டது. அருள்மிகு சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித தீர்த்தம் குடமாக ஊற்றப்பட்டு பூஜைகளும் தீபாவனைகளும் நடந்தது. இதில் கோவிலை சுற்றி ஏராளமான பக்தர்கள் நின்று கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அப்போது வானத்தில் கருடன் வட்டமிட்டது. தொடர்ந்து பக்தர்களுக்கு பூஜை மலர்களும், புனித தீர்த்தமும், அரிசி உணவும், அன்னதானமும் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் குட்டூரில் உள்ள ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர்.